ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அனிஷா சமையலறையில் காலிஃப்ளவர் சில்லி மசாலா உதிராமல் கார்ன்ஃப்ளவர் மாவு கம்மியாக போட்டு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ எடுத்து சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே கம்மியாக போடுங்க, இல்லைன்னா காலிஃப்ளவர் டேஸ்ட் இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சில்லி சிக்கன் மசாலா, இது வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, கொஞ்சம் உப்பு, அடுத்து கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் ஃபுட் கலர். மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். இதில் மசாலாவில் ரொம்ப கம்மி தான். அப்படியே பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்தால் செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது தான். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவில் பரட்டி வச்சாச்சு. மசாலா நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு செகண்ட் எடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் பொரிக்கும்போது காட்டுறேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கிறதுக்கு ஆயில் காய வச்சாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி நல்லா மொறுன்னு பொரிச்சாச்சு. ஒரு மசாலா கூட ஆயிலில் கொட்டலை. எடுத்துடலாம். ஒரு மசாலா கூட ஆயிலில் கொட்டாமல் சூப்பராக காலிஃப்ளவர் பொரிச்சாச்சு. எல்லா மசாலாவுமே கம்மியாக போட்டுக்கிறேன், கார்ன்ஃப்ளவரும் கம்மியாக போட்டுக்கிறேன். எப்படி மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் எதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.